ஆதரவற்ற பாட்டிக்கு உதவி செய்வதற்காக வாலிபர் செல்கின்றார். பெட்டியில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரியாமல் அந்த பாட்டி கேட்டதை பார்த்து அந்த வாலிபர் உருகி போனார். அடுத்து என்ன நடந்தது என பாருங்கள். கூப்பிடலாமா? உங்க பேர வந்திருக்கேன். பாட்டியம்மா நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த பக்கம் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சரி, என்னை பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா அந்த அளவுக்கு சந்தோஷப்பட மாட்டீங்க. உங்களுக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். ஒரு 50 ரூபீஸ் மாத்திரைக்கு மட்டும் கொடுத்துட்டு போங்க. 50 ரூபா மாத்திரைக்கு வேணுமா? 50 ரூபீஸ் ஜாஸ்தி இருக்கா? சரி, கம்மி கொடுங்க. கம்மியா கொடுவா? சரி, இந்த புடவை பாரு. வாங்கி மாத்திரை சாப்பிடுறேன், அந்த கால் நடக்க முடியாது. அந்த பிறந்து பாரு, நல்லா இருக்கா புடவை? சுவாமி சரண்யா. ஆமா. சரி ராஜா, ராஜா ராஜா, நான் என்ன குழுப்பனை பண்ணையா நீ வந்து என்னை ஆதரிக்கிறதுக்கு? 25 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, நீ சந்தோஷமா தின்னும் போதெல்லாம் சந்தோஷப்படுவியா? தின்னும் போது வறுமை என்னும் போதுதான் நீயும் வந்து எனக்கு ஆதரிக்கிறீங்க. திடீர்னு வந்து ஆதரிச்சிங்க எனக்கு தெரியுங்களா? அத கடவுள், அதான் கடவுள் மனுஷ ரூபத்துல வந்து என்ன கடவுள் மனுஷன் தான், கடவுள் தான். அதான் அனுப்புறாரு உங்களை. 50 ரூபாய் அதிகமா இருந்தா கம்மியாவாச்சும் கொடுப்பா தம்பி என அந்த பாட்டி கேட்டது காண்போரை கலங்க வைத்தது. 50 ரூபாய் கேட்ட பாட்டிக்கு அந்த வாலிபர் கட்டுக்கட்டாக பணத்தை அள்ளி கொடுத்ததும் அந்த பாட்டிக்கு வந்த சந்தோஷத்தை பாருங்கள். நீ கடவுள் மாறி தம்பி என அந்த பாட்டி கூறியதும், நான் சாதாரண மனிதன் தான் பாட்டி, கடவுள் தான், மனுஷன் தான், மனிதன் கடவுள் ஆக முடியாது என அந்த வாலிபர் கூறியது காண்போரை நெகிழ வைத்தது. வாலிபரின் செயல் சமூக வலைதளத்தில் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது.